இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வார்த்தை வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 65வது அதிகாரம் 11வது வசனத்தில், வருஷத்தை உங்களுடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், உமது பாதையெல்லாம் நெய்யாய் போடுகிறது என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் பாருங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை நன்மையினால ஆசீர்வாதங்களால் செழிப்பால் அவர் நிரப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முடிவில் இந்த கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகள் நினைத்து நம்ம பார்க்க, நம்ம நன்றி சொல்ல, வரும் காலத்துக்கு அவருடைய நன்மை வேண்டிக் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ள ஜெபம் செய்ய ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல், நம்மளால் அவர் ஆசீர்வாதம் தெய்வீக அந்த தயவு இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம முயற்சிகளோ நம்ம பிரயாசங்களோ இந்த வருஷம் முழுவதும் எவ்வளோ நம்ம எடுத்திருப்போம். ஆனாலும் அந்த தெய்வீக அந்த தயவு இல்லாமல் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு பாருங்கள் நல்லவராக இருந்திருக்கிறார், தயவுள்ளவராக இருந்திருக்கிறார், காருண்யம் உள்ளவராக இருந்திருக்கிறார், அன்பு உள்ளவராக இருந்திருக்கிறார், கனிவு இரக்கம் உள்ளவராக நம் மீது இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் நம்ம மீது இருந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பாருங்கள், அந்த வானத்திலிருந்து மன்னாவை அவர் கொடுத்தார், பொழிந்தருனார் என்று நம்ம பார்த்தோம். தண்ணீர்கள் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, அந்த வழி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்றுக்கும் அவர்கள் குறைவுபடவில்லை. அவர்கள் பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டவர்கள் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பாதராட்சிகள் தேய்ந்து போகவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். வஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா பாழாய் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாருங்கள் மகிமையாய் வழி நடத்தி வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதே போல தான் நம்மளையும் ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த வருஷத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவர் பாருங்கள் நம்மளுக்கு நல்லவராக இருந்து நம்ம எவ்வளோ தவறுகள் செய்திருக்கு போகும் கூட ஆண்டவர் பாருங்கள் அதெல்லாம் கிருபையாய் மன்னித்து அவர் நம்மளுக்கு நல்லவராக இருந்து எல்லாத்தையும் மன்னித்து நம்மளுக்கு பாருங்கள் நம்மளை மகிமைனாலும் கனத்தினாலும் எவ்வளோ ஆபத்துகள் நாசமோசங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் கண்ணீர் மத்தியிலும் கவலைகள் மத்தியிலும் வியாதிகள் வியாகுலங்கள் மத்தியிலும் ஆண்டவர் பாருங்கள் அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒரு நாளும் நம்ம கடந்து வந்திருக்கவே முடியாது. அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லவராக இருந்திருக்கிறார். நம்ம செபிக்கலாமா? இந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த வருடத்தில் கடைசி நாட்களில் அந்த 31ஆம் தேதி நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம செபிக்கலாமா? நம்ம அடுத்த வருஷம் கடந்து போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இன்னும் அவர் வர வருடங்களில் அவர் நம்மளை வழி நடத்தும்படியாகவும் அவருடைய தெய்வீக அந்த தயவு நம்மளுக்கு இருக்கும்படியாகவும் நம்ம செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் நீராப்பா. எங்களை இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை ஆண்டவரை நடத்தி வந்த உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய ஈவு இறக்கம் அன்பு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை ஆண்டவரே இல்லாமல் ஆண்டவரே எங்களால் ஒரு நாள் கூட எங்களால் இருந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் வட்டிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் நீர் இருந்து எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி. ஒவ்வொருவரையும் வர வருடத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசு